கருணாநிதி இருந்திருக்கணும் விஜய் முதலமைச்சராக செத்தே போயிருப்பான். அப்போ ஏன் திமுக அண்ணாதிமுக கண்டுபிடிக்கல? சாதி இந்து பூரா அவனை தான் இருக்கான். அப்போ தலித் இளைஞர்கள் என்ன பண்றான்? ஒரு அதிகார மையம் வேணும்னு எங்க போறான்? விஜய்க்கு போறான். போய் எம்எல்ஏ ஆயிட்டான், இனி எம்பி ஆக போறான். இதுதான் அதிகார மாற்றம், ஆட்சி மாற்றம். இது திரும்ப பண்ணலையே. திரும்ப திமுக சொம்படிக்கிற வாழ்நாள் முழுக்க முடிச்சு போச்சா? பிசிகாவை அந்த மக்களை கைவிட்டான். வேற என்ன? தலித் மக்களை கைவிட்டான். அண்ணன் திருமா போன்ற ஒரு தலைவரை அவருடைய வழியில கைவிடுறாங்கன்னா, அப்போ இவங்க இத்தனை நாள் பண்ண அரசியல், தலித் மக்களுக்காக நடத்திய போராட்டம் எதுவுமே வேலைக்கு ஆகலையோ? எதுவும் வேலைக்கு ஆகல. அந்த மக்களே முடிவு பண்றாங்கல்ல. நீ திமுக பாத்தீங்களா? விசிகா 2 தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் 8மே ஜெயிக்காது தான் நான் சொன்னேன். இப்ப கடைசியில் வன்னி அரசு ஏதோ கோல்மால் பண்ணி எப்படி பண்ணிங்கன்னு கடைசியில் 273 ஜெயிச்சிருக்கு. இது பெரிய வெற்றி அல்ல. ஒரு சீட்டு யாரு? இளையபெருமாள் பையன் ஜோதிமணி ஜெயிச்சிருக்காரு. 32,000 கூட. அதுதான் வெற்றி. அது திருமாக்கான வெற்றி இல்லை, தலித் மக்களுக்கான வெற்றி. தமிழ்நாட்டில் பாஜக வந்துட்டு போகுது, RSS வந்துட்டு போகுது. இது அதெல்லாம் மக்கள் கால திருமாவுடைய அறிக்கை அதான் சொல்றேன். அதெல்லாம் திருமா இன்னொரு சீமா மாதிரி ஆயிட்டார் சார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இவருடைய அரசியல்லாம் முடிஞ்சு போச்சு. சார் இப்போ திருமா, சீமா, பிரேமலதா இந்த பட்டியல் இவரும் சேர்ந்துக்கிட்டார். வீரியமான தலைவர் தான். இப்ப அந்த வீரியம் எல்லாம் போய் நீங்க சொல்றத பார்த்தா வேட்பாளர் யாருன்னு முக்கியம் கிடையாது. விசிலா விஜயா அவ்வளவுதான். அதுதான் வேட்பாளர் பார்த்தா ஓட்டு போடுறது. அதுதான் நடந்தது. ஆனா இது நல்ல ஒண்ணு தானே சார். இப்போ எளிய மக்கள் நிறைய பேர் எம்எல்ஏ இருக்காங்க. நமக்கு பார்க்கும்போது பல ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏ இருக்காங்க. இப்போ விஜய் தேர்ந்தெடுத்த வேட்பாளர்களுமே என்ன பொறுத்த வரைக்கும் சரியா தான் தேர்ந்தெடுத்திருக்காரு நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அதாவது கிடைச்ச கட்சிக்கு விசுவாசமா இருந்திருக்கான்ல, ரசிகர் மன்ற செயலாளர் தலைவர், அவன் நமக்கு விசுவாசமா இருப்பான். அந்த பட்டியலை தயார் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் அப்படித்தான் பண்ணாரு 77.